சில்லுன்னு ஒரு காதல். எப்படி போனோம்? இப்படி போடி, நின்னுட்டு இருக்கா? ஏய், இப்படி போடி, இது நோ என்ட்ரிடி. எனக்கு தெரியும், சும்மா வாடி. ஐயோ, சார், சாரி சார், சாரி சார். இது நோ என்ட்ரின்னு உங்களுக்கு தெரியாதா? ஹலோ, உங்களை தான். இது நோ என்ட்ரின்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும் சார். இல்ல சார், தெரியாதுன்னு சொல்றா. சாரி சார். இல்ல சார், இவ பொய் சொல்றா. எனக்கு தெரியும் சார். அப்போ நோ என்ட்ரின்னு தெரிஞ்சேதான் வந்திருக்கீங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இந்நேரம் என் வண்டியில மோதி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க. இப்போவும் நாங்க அங்கதான் சார் போறோம். ஈரடி சார் கிட்ட உண்மையதான் சொல்லணும், இல்லனா அவர் சுட்டு பொசுக்கிடுவாரு. ஆமா சார், எங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவரை சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு இப்பதான் போன் வந்துச்சு. அவரை பார்க்கதான் சார் அவசரமா போயிட்டு இருக்கோம். சரி சரி, பார்த்து போங்க. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்ல, அப்பதானே அவருக்கு ஏதாவது உதவி பண்ண முடியும். அதுக்காக நீங்களும் வேகமா போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாருக்கும் சிரமம் தானே. ஆமா, உங்க அண்ணன் எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க? கரெக்ட் தானேடி, முழுசா சொல்லு. கயல்வெளி ஹாஸ்பிட்டல், அங்கதான் சார் சேர்த்திருக்கு. ஏண்டி முழுங்கி பேசுற? முழுசா சொல்றதானே சாருக்கும் புரியும். சரி வாங்க, நானே உங்களை கூட்டிட்டு போய் பத்திரமா அங்க விட்டுட்டு போறேன். ஐயோ வேண்டாம் சார், தோ எங்ககிட்டயே வண்டி இருக்கு, நாங்க ஸ்லோவா போய் சேர்ந்துக்கிறோம் சார். சரி பார்த்து போங்க. இனிமே என்ன அவசரம்னாலும் இந்த மாதிரி நோ என்ட்ரில போகாதீங்க, புரியுதா? நல்லாவே புரியுது சார். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா? இல்ல சார். இருக்கு சார். அவகிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கு. சரி, பதட்டப்படாம போங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது. யாருக்கு? ஏய், அண்ணன், அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதுதான் சார் சொல்றாரு. ப்ரே பண்ணிக்கோங்க சார், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன். கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்க பார்த்து போங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது. இப்படியே எஃபெக்ட் கொடுத்துட்டு நின்னுட்டு இருந்தானே வெய்ய, போனவன் திரும்பி வந்து நாம சொன்னதெல்லாம் போயின்னு தெரிஞ்சு நம்மள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுவான். வாடி கிளம்பலாம். இப்படி ஒரு அழகான போலீஸ்கார் கூப்பிட்டா நான் நரகத்துக்கே போக தயார். ஸ்டேஷனுக்கு போக மாட்டேனா? என்ன ஸ்டைலா இருக்காருல்ல.
ஐயோ, இவளோட போலீஸ் ரசனம் பைத்தியம் ஆரம்பிச்சிருச்சே. வெச்சு கொல்றாளே. ஏய் கோயிலு, நீ எங்க வேணாலும் போடி, ஆனா உடனே இப்போ வீட்டுக்கு போ. இப்படியே அந்த போலீஸ ரசிச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் அக்காவை பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போயிட போறாங்க. அப்புறம் உன் அப்பா அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு நிஜமாவே நரகத்துக்கு போயிடுவேன். ஏய், நேரம் ஆச்சுன்னு தெரியாம என்னடி மச மசன்னு வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்க? டைம் ஆச்சு, வா சீக்கிரமா போலாம். இத புடி. ஓட்ட வண்டிய நீயே சரி பண்ணி எடுத்துட்டு வா. கொஞ்சமாச்சும் பொறுப்பு வேணும் மோனி. ஒரு வண்டியை ஒழுங்கா மெயின்டைன் பண்ண தெரியுதா? நான் போறேன். ஏய் ஏய் கையில நில்லடி. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லடி. வணக்கம். என்ன கணக்கு பிள்ளை காலையிலே வந்திருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஊர் ஏறி ஏலம் விடுறாங்க. அது விஷயமா தம்பி வர சொல்லி இருந்தாரு. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. வணக்கம் தம்பி. வாங்க கணக்கு பிள்ளை, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம ஊர் ஏறி ஏலம் விடுறாங்க. கண்டிப்பா அதிக விலைக்கு தான் கேட்பாங்க. நமக்கு ஒன்றும் லாபம் இருக்காது. இந்த வாட்டி நம்ம ஏலம் எடுக்காம விட்டுறலாமா? என்ன கணக்கு பிள்ளை பேசுறீங்க? இது எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க தானே டெண்டர் எடுத்து நடத்திட்டு இருக்கோம். அது உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இப்போ இது நம்ம கைவிட்டு போச்சுன்னா அது நமக்கு அவமானம் மட்டும் இல்ல, கௌரவ பிரச்சனையும் தான். இதெல்லாம் வெறும் லாபத்துக்காக மட்டுமா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஊர்ல இருக்கிற சின்ன கோவில் விஷயத்துல இருந்து பெரிய பெரிய மார்க்கெட்டு, தோப்பு, தொரவு, கம்மா, ஆறு, மீன்பிடி, குளம்னு எல்லா கான்ட்ராக்டும் நம்ம கையில தான் இருக்கணும். கௌரவத்துக்காக எவ்வளவு செலவு வேணாலும் பண்ணலாம், ஆனா எதுவும் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. அது உங்களுக்கே நல்லா தெரியும்ல. தெரியும் தம்பி. இருந்தாலும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டலாம் இல்லையா? தேவையில்லை, நான் சொன்னதை தான் அம்மாவும் சொல்லுவாங்க. கணக்கு புள்ள, இன்னைக்கு என் தம்பி சூர்யாவுக்கு பொண்ணு பார்க்க நாங்க எல்லாரும் வெளியே கிளம்புறோம். என்ன ஆனாலும் அந்த குளத்து கான்ட்ராக்ட் நம்மளுக்கே கிடைக்கிற மாதிரி பாருங்க. சரிங்க தம்பி. மறந்துடாதீங்க, அது எவ்வளவு செலவானாலும் நமக்கு தான் கிடைக்கணும். சரிங்க தம்பி. நீங்க கிளம்புங்க. டைம் ஆச்சு, இன்னும் எவ்வளவு நேரம் தான் ரெடி ஆயிட்டு இருப்ப? உங்க தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறதுக்காக நான் எதுக்கு அவசர அவசரமா ரெடி ஆகணும்? நீங்க அமைதியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானே டக்குன்னு ரெடியா இருப்பேன். ஆனா இப்படி வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் ரெடியாக இன்னும் ½ hour ஆகும். ரஞ்சித், அம்மா கூப்பிடுறாங்க, வா வா. அம்மா போலாமாப்பா? போலாமா. என்னம்மா? இல்ல, தனம் எங்க? அவ நம்ம கூட வரலையா? தனமா கோயிலுக்கு போயிருக்காங்க, நம்ம கிளம்பலாம் வாங்க. சித்தி, என்ன இது? இவ்ளோ தூரம் நான் சொல்லியும் தம்பிக்கு பொண்ணு பார்க்க நீங்களா கிளம்பினா என்ன அர்த்தம்? எல்லாரும் இப்படி அமைதியா இருந்தா எப்படி? நான் கேக்குறதுக்கு யாராவது பதில் சொல்லலாம்ல? பத்மா, இப்ப எதுக்காக இவ்வளவு கோவமா பேசுற? அதுவும் அத்தை வெளியில கிளம்பும் போது வழிய மறிச்சு நின்னுகிட்டு கொஞ்சம் பொறுமையா இருமா. பத்மாக்கா, அப்பா கொடுத்த வாக்க அம்மா நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க. வேணும்னா நீயும் கூட வா, ஆனா தடுக்கணும்னு மட்டும் நினைக்காத. உனக்கே தெரியும்ல அம்மாவோட முடிவை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு.
மாப்பிள்ள மாமா டிரைவரை சாப்பிட சொல்லி அனுப்பியிருந்தேனே, பணம் கொடுத்து விட்டீங்களா? நீங்க சொன்ன கொடுத்துட்டேன் மாமா. மாப்பிள்ள மாமா என்ன தைரியத்தில் இப்படி ஒரு வேலை பார்த்துருக்கீங்க மாப்பிள்ள? யார் பண்ண வேலை இது? எதுங்க சொல்றீங்க? என்னாச்சு? இந்த சுவத்துல மாட்டி வச்சிருந்த எங்க பரம்பரை துப்பாக்கியை யாருங்க எடுத்தது? ஓ அதுவா மாமா, துப்பாக்கி துரு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்ப திருஷ்டி படிக்கார மாதிரி எதுக்கு இருக்கணும்னு நான் தான் எடுத்து உள்ள ஓரமா வச்சிருக்கேன் மாமா. அதுக்கு போய் இவ்வளவு பெரிய சத்தம். நான் கூட என்னமோ ஏதோ பயந்துட்டேன் மாமா. மாப்பிள்ளை என்ன பேசுறாரு பார்த்தியா? இவங்களுக்கு வேணா அதனுடைய அருமை தெரியாம இருக்கலாம், உனக்கு எப்படி தெரியாம போச்சு? நீ வாக்கப்பட்டு வர்றதுக்கு முன்னாடி இருந்து அந்த துப்பாக்கி இந்த வீட்டுல அலங்காரமா மாட்டிருந்தத நீ பார்த்திருக்க இல்லையா? பார்த்திருக்கேங்க. அப்படி இருக்கும்போது அத உள்ள எடுத்து வச்சு கூட தெரியாம உன்னால எப்படி இருக்க முடியுது? உங்களுக்கு வேணா அது அவமானமாவும் அசிங்கமாவும் தெரியலாம், ஆனா எங்களுக்கு அது அந்தஸ்து, எங்க பரம்பரை கௌரவம். 4 தலைமுறையை பயன்படுத்துற துப்பாக்கி அது. இப்ப எடுத்து தோட்டா போட்டு சுட்டா கூட தலை தெரிச்சு போக தெரியுமா? சரிங்க, நீங்க கொஞ்சம் கோவப்படாம இருங்க. நான் போய் எடுத்துட்டு வந்து தொடச்சு மாட்டி வச்சிடுறேன். ஒரு பொருளோட மதிப்பு தெரியாம அந்த பொருளை தொடுறது கூட தப்பு. நீ எடுத்துட்டு வர வேணா, அதை நானே பாத்துக்கிறேன். அங்க என்ன வேடிக்கை? போய் அவளை போய் ரெடி பண்ணு. வா. சரிப்பா. இந்தாங்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. நீ பொண்ணு பார்க்க போகாம இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சூர்யா? உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எப்பவும் பெத்தவங்க ஆசீர்வாதம் தான் முக்கியம். நீ கமலம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா போதுமே. முக்கியமான வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கேயே வந்த சூர்யா? கமலா அம்மா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கு தனலட்சுமி அம்மாவும் அவங்களோட ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியம். அதுக்காக இப்படி அறக்க பறக்க இங்க வரணுமா? ஒரு நல்ல சந்தோஷமான செய்தியோட வந்து பாத்துருக்கலாமே. இன்னைக்கு ஏதோ வெளியூர் கோயில் போறதா நீங்க சொன்னீங்கல்ல, அதான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு வேற என்ன வேண்டுதல் இருக்க போகுது? எல்லாம் உன் கல்யாண விஷயமான வேண்டுதல் தான். எல்லா நவகிரக கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டுட்டு வரப்போறேன். முடிச்சிட்டு வரதுக்கு ஒரு வாரம் ஆயிடும். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஸ்டேஷன்ல சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்றேன். என் சூர்யா விஷயத்துக்கு யாரோட ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன். ஆமா, இப்பவே நேரமாச்சு. இன்னும் எப்ப போய் பொண்ணு பார்க்க போற? அம்மா அண்ணா அண்ணி எல்லாம் நேரா பொண்ணு வீடு கிளம்பிட்டாங்க. எனக்கு லீவ் கிடைக்காதனால ஸ்டேஷனுக்கு போயிட்டு பெர்மிஷன் போட்டு போலான் இருக்கேன். உன் மனசுக்கு எல்லாம் நல்லதாவே அமையும். நீ போயிட்டு வாப்பா, உனக்கு ஒரு குறையும் வராது. சரி, நான் போயிட்டு வரேம்மா. மாமா, அத்தை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. வந்துட்டாங்க.
வாருங்கள் வாருங்கள். வாங்கம்மா. எங்கள் ஜமீன் பங்களாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருகிற வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். என் பேர் ரஞ்சித். இது என் ஒய்ஃப் ராஜேஸ்வரி. வணக்கம். 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 நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமா, முக்கியமான ஆள் வர காணாமே. என் தம்பி வேலையில் கொஞ்சம் சின்சியர், அதான் எங்க கூட வரல. கிளம்பிட்டான், வந்துருவான். இருக்கட்டும் இருக்கட்டும், நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வேலை தானே முக்கியம். என்ன தம்பி, நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன கல்யாணி பாத்துட்டு சும்மா நிக்கிற? எல்லாத்தையும் கூட்டு போய் உள்ள வைப்பற வைங்க. உள்ள வாங்கம்மா. வாங்க 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 வாங்க. என்ன தம்பி தயங்குறீங்க? வாங்க உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. போங்க போங்க போங்க. நான் மாப்பிள்ள வர்றாருன்னு முன்ன வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். உள்ள போய் அவங்கள கவனி. சரிங்க. போ. யாரும் தெரியலையே. ஒருவேளை நம்ம கடன் வாங்கின ஜெகநாதன் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து போனோம். நீங்க தான் மிஸ்டர் உத்தமனா? ஆமாங்க. நீங்க? ஐம் சூர்யா, சூரியகுமார். சூர்யா? என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன அடையாளம் தெரியலையா? நான் உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்க மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள நீங்களா? அடையாளமே தெரியலங்க. யூனிஃபார்ம்ல பார்த்தது நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. வாங்க வாங்க. டியூட்டில இருந்ததுனால அப்படியே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். வர வழியில ஒரு கேஸ் விஷயமா போயிட்டு வந்தேன். சரி சரி சரி. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்க வர போலீஸ் வண்டில எதுக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இதே ஏன் வண்டி இருக்கே, ஏன் வண்டி அனுப்பிச்சு விட்டுருப்பில்ல? இந்த டிரைவர் கூட கீழே இருக்காரு. சார் சார் வண்டி இவரோட தான் சார், ஆனா இவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார். பயப்படாத, இவர் யாருன்னு நினைச்ச? என் மாப்பிள்ள. நீ ஒன்னும் பயப்படாத. அவன் கிடக்குறான். நீங்க உள்ள வாங்க மாப்பிள்ள, உங்களுக்காக தான் எல்லாம் காத்துக்கிருக்காங்க. நீங்க வெளியில நிக்கிறீங்களே, உள்ள வாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. யார் வந்துக்க பாத்தியா? காயத்ரி பார்க்க வந்த மாப்பிள்ள. உட்காருங்க 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 தம்பி, உட்காருங்க. டியூட்டில இருந்து அப்படியே வந்துட்டீங்களா? இப்போதைக்கு லீவ் போட முடியாது, சோ அதான் பெர்மிஷன் போட்டு வந்தேன். ஜமீன் பரம்பரை கோரம் சொல்றது. அது மட்டும் இல்ல கல்யாணி, இவங்க அப்பாவும் இதே மாதிரிதான். எப்பவுமே தொழில் தான் முக்கியம் நினைப்பாரு. அதே மாதிரிதான் மாப்பிள்ளையும் அப்பாவுக்கு தப்பாம பிறந்திருக்காரு. ஒண்ணு தெரியுமா? மாப்பிள்ள திடீர்னு போலீஸ் வண்டியில இறங்க விட்டியும் நான் அப்படி ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் இவர் தான் மாப்பிள்ளை தெரிஞ்ச பிறகு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை.
இவ்வளவு பெரிய ஜமீன் குடும்பம் இவ்வளவு சிம்பிளா இருப்பாருன்னு நான் நினைச்சே பார்க்கல. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். என் தம்பி போலீஸ் வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்லை. அவன் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆசைப்பட்டான்னு தான் நாங்களே அதுக்கு ஒத்துக்கிட்டோம். அட என்னங்க நீங்க போலீஸ் வேலைன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. அதுக்கெல்லாம் ஒரு வீர வேணும். அந்த காலத்துல நானும் உங்க அப்பாவும் வேட்டைக்கு போனோம்னா காடே நடுநடுக்கும். அந்த அடர்ந்த காட்டுல ஒரு காட்டியான நேருக்கு நேரம் வந்து நின்றப்போ உங்க அப்பாவும் நானும் அதுக்கு ஒரு மாதிரி போக்கு காட்டி அது தலையில ஒரே ஷாட் தான். அப்படியே கிருகிறதுக்கு தொப்புடு வந்துருச்சுல. இவர் வேற நேரங்கட்ட நேரத்தில் யானையை சுட்டேன் பூனையை சுட்டேன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காரு. மாமாவை கூட்டிட்டு போய் குமர போறாரு. ஐயோ, அப்பெல்லாம் எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அதெல்லாம் அந்த காலம். ஆனா அந்த வீரம் மட்டும் அப்படியே மாப்பிள்கிட்ட வந்திருக்கு போல. அது மட்டும் இல்ல கல்யாணி, சரி சரி, பொண்ண வர சொல்லாங்களா? ஏய் கண்டிப்பா, அதுக்கு தானே எல்லாரும் வந்திருக்காங்க. போய் சீக்கிரமா பொண்ணை கூட்டு வா. நேரம் போகுதா இல்லையா? நமக்கு பஞ்சுவாடி தானே முக்கியம். வாமா, கூட்டிட்டு வரலாம். போ சீக்கிரமா பொண்ணை கூட்டு வா. சரிப்பா. பொண்ணு வருது. ஓகே, வா. அவங்களுக்கு கொடுமா? இவங்களுக்கு கொடு. எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு கொடு. இந்தாங்க. Excuse me. இது யாரு? அது நம்ம காயத்ரி தான். இல்ல, அவங்கள கேட்கல. இங்க உட்காந்துருக்காங்களே, அவங்க யாருன்னு கேட்கல. அது எங்க கடைசி பொண்ணு. அவங்க பேரு? பேரு கயல்விழி. கயல்னு நாங்கெல்லாம் வீட்டுல கூப்பிடுவோம். கயல்விழி.